அஇஅதிமுக பொதுச் செயலாளர் சின்னம்மாவின் வழிகாட்டுதலின் பேரில் தமிழகத்தில் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் ஆட்சி தொடர்ந்து சிறப்பாக செயல்படுத்தப்படும் என கழக மூத்த நிர்வாகிகள் உறுதிபட தெரிவித்துள்ளனர். இந்த இயக்கத்தை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு ஒரு மாபெரும் இயக்கமாக, ஒரு இராணுவ கட்டுப்பாடு மிகுந்த ஒரு மாபெரும் இயக்கமாக வளர்த்த பெருமை மாண்புமிகு அம்மா அவர்களை சாரும். மாண்புமிகு அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு இந்த இயக்கத்தை காப்பாற்ற வேண்டிய முழு பொறுப்பு எங்களுடைய இதய தெய்வம் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்களை தான் சாரும். இதய தெய்வம் டாக்டர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய அரசியல் வழித்தோன்றல், அம்மாவிற்கு உற்ற சகோதரியாகவும் உற்ற தோழியாகவும் உற்ற தாயாகவும் விளங்கிய சின்னம்மா அவர்கள் இந்த தமிழகத்தை ஆளக்கூடிய ஒரு ஒப்புயர்வற்ற சக்தியாக மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் இதுவரை வளர்த்து வந்த இயக்கத்தை தொடர்ந்து நல்லாட்சியை வழங்கி நல் ஆசையோடு நல்லாட்சியை வழங்குகின்ற வகையிலே கழக தொண்டர்களாகிய சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கின்ற நாங்கள், மாநகர் மாவட்ட கழக செயலாளராக இருக்கின்ற நாங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு நல்கி கழகப்பணி ஆற்றுவோம். இதயம் கழக பொதுச் செயலாளர் பெருமதிப்பிற்குரிய சின்னம்மா அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு நாங்கள் எல்லோரும் மகிழ்ந்தோம். எப்படி மாண்புமிகு அம்மா அவர்கள் தடைகளை தகர்த்தெறிந்தார்களோ அதே போல எங்களுடைய பெருமதிப்பிற்குரிய சின்னம்மா அவர்கள் சோதனைகளை எல்லாம் கடந்து சாதனைகள் நிகழ்த்துவார்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு பரிபூரணமாக இருக்கிறது. இன்றைக்கு இந்த இயக்கத்தின் மூலமாக வாழ்வு பெற்றவர்கள், வளம் பெற்றவர்கள், முகம் மட்டுமே கொண்ட இவர்களுக்கு முகவரிகளை தந்தவர் மாண்புமிகு டாக்டர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். அவர்களுக்கு துரோகம் செய்து இந்த இயக்கத்தை பிளப்பதற்கான சதியினை தீட்டியிருக்கிறார்கள். இந்த சதியாளர்கள், சூழ்ச்சி மதியாளர்களுடைய எண்ணம் நிச்சயம் ஈடேறாக. எதையும் மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் வெற்றி சரித்திரத்தை படைப்பார்கள். ஒரு பொற்கால ஆட்சியை நமக்கெல்லாம் வழங்குவார்கள். இந்த இயக்கத்தையும் அம்மா அவர்கள் உருவாக்கிய தொண்டர்களையும் எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் கூட புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் எப்படி இந்த இயக்கத்தை வழிநடத்தி, அதுவும் இராணுவ கட்டுப்பாடோடு வழிநடத்தினார்களோ அதே போல சின்னம்மா அவர்கள் கழகத்தை வழிநடத்துவார்கள், தொண்டர்களை வழிநடத்துவார்கள். மீண்டும் இந்த தமிழகத்திலே சரித்திரத்தை புரட்சித் தலைவி அம்மா அவர்களைப் போல மக்கள் மத்தியிலே செல்வாக்கோடு இந்த இயக்கத்தை வழிநடத்துவார்கள் என்பதை இந்த நல்ல நேரத்திலே பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பணியாற்றுகின்ற சின்னம்மா அவர்கள், மாண்புமிகு அம்மா அவர்கள் இந்த நாட்டை எப்படி பாதுகாத்து இந்த நாட்டு மக்களுக்காகவே உழைத்தார்களோ அதேபோல் மீண்டும் சின்னம்மா அவர்கள் இந்த நாட்டுக்கு வந்து இந்த நாட்டு மக்களுக்கும் கழக தோழர்களுக்கும் உற்று துணையாக இருந்து நிலையாக இந்த பொதுச் செயலாளராக பணியாற்றி கழகத்தை கட்டி காப்பார்கள். 1.5 கோடி தொண்டர்கள் அனைவரும் ஒன்று கூடி அம்மா அவர்களுடைய வழியில், சின்னம்மா அவர்களுடைய நிழலில் என்றும் உறுதுணையாக இருந்து பணியாற்ற கடமைப்பட்டிருக்கின்றோம்.